ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒலிம்பியன் சர்க்கஸ். பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்க்கஸ் கம்பெனினா இந்த ஒலிம்பியன் சர்க்கஸ் தாங்க. இப்போ இவங்க சர்க்கஸ் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேகூர் டிஎல்எஃப் கிட்ட தான் போட்டிருக்காங்க. டிக்கெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சில் இருக்குது. ஒன்று வந்து 200, 300, அப்புறம் 500. நீங்கள் 500 ருபீஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரலாம். 300னா செகண்ட் ரோ, அப்புறம் 200னா தேர்ட் ரோ. நாங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து 200 ருபீஸ். இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் இன்னும் க்ளோஸராக பார்க்கணுன்னா நீங்கள் 500 ருபீஸ் டிக்கெட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லேசர் லைட் அடிப்பாங்க. சூப்பராக இருக்கும் லேசர் லைட். நீங்கள் வந்து இங்கே வரீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸ்நாக்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நடுநடுவில் கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட டீம் மொத்தமாக வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. பார்க்கவே ஒலிம்பியன் சர்க்கஸ் சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லேடர் அவர் வந்து லேடர் எடுத்துகிட்டு வருவார். லேடர் வந்து வித்தவுட் சப்போர்ட்லேயே அவர் வந்து எல்லா ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணுவார் பாருங்கள். இதுலேயும் பார்க்குறீங்க, அவர் வந்து 5 இதையும் பண்ணி கழுத்துக்குள்ளே போட்டால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஜிம்னாஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு 2 ராட் வச்சுட்டு ராட் மேலேயே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இதில் இவர் பண்ண ஆக்ரோபேட் இந்த எக்ஸசைஸ் வந்து செம்மையாக ஜிம்னாஸ்டிக் சூப்பராக இருந்துச்சுங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறக்கிறது. அவங்க வந்து எந்த சேஃப்டி மெஷரும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு துணியில் ஒரு சேஃப்டியாக எடுத்துகிட்டு மேலேருந்து நல்லாவே உங்களுக்கு பார்க்கவே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். நான் நிஜமாக லைக் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலேருந்து விழுன்றப்போ ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் என்ன ஆகுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அப்புறம் 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸும் நிஜமாக பார்க்க காமெடியாக தான் இருக்கும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் 5த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வச்சு டான்ஸ் பண்ணுறாங்க. அருமையான ஸ்ப்ரிங். நான் அந்த துணிதே நிஜமாக பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ப்ரிங்கில் வந்து தலைக்கீழ குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வாயில் பிடிச்சி கூட திரும்புகிறாங்க. நான் என் லைஃப்லேயே இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிஜமாகவே எந்த சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு வாயிலே பிடிச்சி இது பண்ணிட்டேங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்கெட்டில் வந்து இந்த பால் போடணும். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க இந்த 2-3 டைம் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த பால் போட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், இது பார்க்கவே உண்மையாக வர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடைசி அந்த வந்து கோல் போடுறது வந்து நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறதும் கோல் போடுவாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா 2 வாட்டி மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங்கோடு அவங்க பேஸ்கெட்டில் போட்டாங்க. வாவ், சூப்பர். இதை நீங்கள் பார்க்க அருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம்